அவருடைய நாடகத்துக்கு நான் திடீர்னு போவேன். ஒரு 4 மணிக்கு போவேன். அந்த உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு போகலாம், யாரும் என்ன கேட்க முடியும். அப்போ சொல்லுவாங்க, சார் அவர் மத்தியானம் 2 மணிக்கே வந்தார் சார். டேய் என்ன 4 மணி வரை தொல்லை பண்ணாதீங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவரு அந்த மூடுக்கு வந்தாரு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நீங்க கர்ம வீரர்னா நம்ம காமராஜரை சொல்றோம், இவர் கர்ம யோகின்னா இவரை சொல்றோம். அதாவது காமராஜர் தெரியாம இனிமே அரசியல் நடத்த முடியாது, இவரை தெரியாம இனிமே நடிக்க முடியாது. அண்ணா புற்றுநோய் சிகிச்சை பெற்று அமெரிக்காவில இருந்து இங்க சென்னைக்கு வர்ற தில்லானா மோனாம்பாழில் அந்த நாதசுரம் வாய்த்த சேதுராமன் பிரதர்ஸ் உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அவர்களை கை காட்டி நிறுத்தி விட்டு சிவாஜியினுடைய நலந்தானாவை வாசியுங்கள். திருலோச்சார் டைரக்ஷன். நான் போய் டைலாக் படிக்கிறேன். இவ்வளவு பெரிய டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. நான் ரெடி. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஒரு தடவை தான் என்னடா படித்தோம், ரோபோவா அவரு மிஷினா எப்படா மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறாரு. நான் கொடுத்த ஷீல்டு எங்கே அங்கே வச்சுருக்கேன் சார், அதுக்குள்ளே வச்சுட்டேன், நீ அதை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தேன். என் பக்கத்தில் நின்னேன். 10 பேர் நிற்கிறாங்க கேமரா வச்சுக்கிட்டு. இப்போ எடுங்கய்யா, ஏன் ரைட்டரை விட்டுட்டு என்னையும் சுந்தரராஜனை எடுத்து என்ன பண்ண போறீங்க? அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். நடிகர் திலகத்தின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைத்தாயின் கர்மயோகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இப்போ நம்ம நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் காரைக்குடி நாராயணன் ஐயா. அவரோடு பழகியவர், பெரும் ஜாம்பவான், எல்லா துறையிலையும் வித்தகர், அப்பேற்பட்டவர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஐயா வணக்கம். 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 நீங்க நடிகர் திலகம், நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ நடிகர் திலகம், இதனுடைய தலைப்பே கர்மயோகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஸோ நீங்க ஆரம்பிச்சு வைங்க ஐயா. அவரை பற்றி சொல்றதுன்னா நம்ம நாள் கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு தெரிஞ்சதை, அதாவது நீங்கள் கர்ம வீரர்னா நம்ம காமராஜரை சொல்கிறோம், இவர் கர்ம யோகின்னா இவரை சொல்கிறோம். அதாவது காமராஜர் தெரியாமல் இனிமேல் அரசியல் நடத்த முடியாது, இவரை தெரியாமல் இனிமேல் நடிக்க முடியாது. உலகத்தின் எந்த பகுதியிலும் அவர் நடிக்காத கேரக்டர் இன்னொருத்தர் நடித்ததா நான் கிட்டத்தட்ட 12,000 படங்கள் பார்த்துருக்கேன் மொத்தமாக. அதில் இவர் எடுத்துக்கிட்ட மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பிராணங்களாக ஒரு படிக்க வேண்டாம், அந்த படத்தை பார்த்தா போதும். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனா, கப்பலொட்டிய தமிழனா, இவரை பார்த்தா போதும், தேசியம் புரிஞ்சு போயிடும். ஸோ எதை எடுத்தாலும் அவர் இந்த தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் இந்த இந்திய கலாச்சாரத்தை பூரா காட்டிட்டு போயிட்டார். அது ஒன்று இனிமேல் அவர் தொடாத யாரும் தொட முடியாது, அவர் நடிக்காத யாரும் நடிக்க முடியாது. அவருக்கு இணையான ஒரு நடிகர் இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை, ஈர்த்ததும் இல்லை. அதான் சத்தியம். அது நம்ம வாயால் சொல்ல முடியாது அவருடைய நடிப்பை. அதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சி, அண்ணா புற்றுநோய் சிகிச்சை பெற்று அமெரிக்காவில இருந்து இங்கே சென்னைக்கு வர்றார். முதலமைச்சரான பிறகு தினத்தந்தியினுடைய வெள்ளி விழா அதில் கலந்துக்கிறார். அப்போ அந்த தில்லானா மோனாம்பாழில் அந்த நாதசுரம் வாய்த்த சேதுராமன் பிரதர்ஸ் உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அவர்களை கை காட்டி நிறுத்தி விட்டு சிவாஜியினுடைய நலந்தானாவை வாசியுங்கள்னாராம். அதான் நீங்கள் வாய்ச்ச நலந்தானம் சொல்ல, சிவாஜி வாய்ச்ச நலந்தானாவை வாசியுங்கள், அது எனக்கு சொன்ன மாதிரி நான் இன்னொரு தடவை கேட்க வேண்டும்னாரு. ஸோ அது மாதிரி சிவாஜியுடைய நலந்தானாவை வாசிங்கள். நான் அப்போ அவர் என்ன அளவுக்கு அமெரிக்காவிலேருந்து புற்றுநோயிலேருந்து மீண்டு அதை கேட்குறாரு. அப்போ ஒரு மருத்துவர் கூட நடிகர் திலகம் அவர் ஒரு கலையை தாண்டி உள்ள ஒரு இது இருக்கும்போது அதை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்போ அந்த ஃபாரினர் சொன்னது கரெக்டு தான். அவர் மனதுக்குள்ள இன்னொன்று, அவர் பார்க்காத சிவாஜியா நம்ம பார்த்துட்டோம். அதான் அண்ணாவுக்கு தெரியாத சிவாஜியா நம்ம தம்பி எங்க இருந்தாலும் வாழ்கன்னாரு. அது மாதிரி அவருடைய நாடகத்துல தானே அவருக்கு சிவாஜின்ற பேரே வந்தது. அதாவது நாடகத்துக்கு அவர் கொடுக்கிற மரியாதை,
அதாவது நாடகம் தெரிந்தவர்கள் பூரா, அது ரைட்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் தமிழ் திரை உலகத்தில் உச்சத்தை தொட்டிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சிவாஜி சார். அதாவது அவருடைய நாடகத்துக்கு நான் திடீர்னு போவேன். அண்ணாமலை மன்றத்தில் இருப்பார். ஒரு 4 மணிக்கு போவேன். பார்த்தா அங்கே உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு போகலாம், யாரும் என்ன கேட்க முடியும்? ஆச்சரியப்படுவேன். அப்போ சொல்லுவாங்க, சார் அவர் மத்தியானம் 2 மணிக்கே விட்டார் சார். டேய், என்ன 4 மணி வரை தொல்லை பண்ணாதீங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் அந்த மூடுக்கு வந்துடுறாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் சினிமாவுக்கு வந்தால் சினிமா உள்ள மூடு, நாடகம் முழுக்க அவர் பேசி ஆகணும். ஸோ நம்ம 2.5 மணி நேர படத்தை 20 நாள் எடுக்கிறோம், 2 வருஷம் எடுக்கிறோம். ஆனால் இந்த 2.5 மணி நேர நாடகத்தை 2.5 மணி நேரம் தான் எடுக்க முடியும். அது அவர்கிட்ட உள்ள ஒரு அது கடவுளாக பார்த்து கொடுத்த வரம் அதெல்லாம். அதாவது ரஷ்யாவில் இன்னைக்கு 4 பேருக்கு தான் மியூசியத்தில் மெழுகு பொம்மை இருக்கு. அதில் முதல் ஆள் நம்ம சிவாஜி சார்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை சொன்னது யார்? இந்தி நடிகர் மஹமூது பேட்டியில் சொல்கிறார், நான் ரஷ்யாவுக்கு போன போது மியூசியத்தில் பார்த்ததில் 4 பேர், அதில் 3 பேர் அயல்நாட்டுக்காரர்கள், நம்ம இந்தியர்கள் சிவாஜி மட்டும். எவ்வளோ பெரிய பெருமை. நம்மளாம் அவரோட பழகி இருக்கோம், அவரோட சாப்பிட்ருக்கோம், அவரோட சிரிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய பெருமை அது சொல்கிறார். அது எனக்கே எப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன ராஜபாட்டுங்கிறதுவரை அவங்க வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு. அதாவது தில்லானா மோனாம்பாள் ஒரு நாதசுரத்தனுடைய வரலாறு. ஸோ அவங்க பண்ண படங்கள்லாம் ஒரு மனிதனுடைய வரலாறாக பிரதிபலிச்சது. ஸோ அவருக்கு அப்படியே ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கர்மயோகிங்கிறது 100% உண்மை. அவருக்கு இருந்த டெடிக்கேஷன். அதாவது நான் ஒரு சொல்கிறேன் கேளுங்க. நான் அவரை பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு தடவை பார்க்க போகிறேன். மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு சொல்ல வரேன். முக்தாஸ் ஃபிலிம்ஸினுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 மேதைகள் பிரபுவும் அவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. நான் உள்ளே போகிறேன். ரங்கசாமி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. வா காரக்குடின்னு கண்ணாடியை பார்த்து சொல்கிறாரு. நான் போயிட்டு இருக்கும்போது பாலாஜி சார் நிற்கிறார். அவரோட பேசிக்கிட்டவர் என்னை வாங்குறார். 2 வார்த்தை, என்ன கதை சொல்ல வந்தியா, கதை ரெடியான்னு கேட்குறாரு. நான் ஆமாம் சார், எப்போ சொல்லலாம்னு கேட்டு போக வந்தேன். சொல்ல வந்ததுக்குள்ளே அந்த கதவை கொஞ்சமாக திறந்து முக்தா சீனிவாஸ் சாருடைய அண்ணன் ராமசாமி ஐயங்கார், சீனு ஷார்ட் ரெடின்னாரு. இவ்வளவுதான் சொல்லிட்டு கதவை சாத்திட்டார். நம்ப மாட்டீங்க, ஒரு 10 வயசு பையன் மாதிரி டக்குன்னு பேண்ட்டை மாட்டினாரு. மீசை அப்படின்னாரு, இப்படின்னாரு, இப்படி திரும்பி பார்த்தாரு, அப்படி திரும்பி பார்த்தாரு. கரவடி நீ அப்புறம் வா, ஷூட்டிங் ரெடி, ஷார்ட் ரெடி. டே பாலாஜி, நீ என்ன, நீ இன்னொரு நாளைக்கு வா, டைம் ஆச்சு, பணம் கொடுக்குற முதலாளிடா, அதோட ஷார்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு பெரிய நடிகர், உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர், ஷார்ட் ரெடி என்றவுடன் எல்லாரையும் விட்டுட்டு அங்கே போனார். அப்போ அவர் என்ன இந்த தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை இது. இன்னொன்று, அன்பே அருவியிலே டைலாக் படிக்கிறேன். திருவள்ளுவர் சார் டைரக்ஷன். நான் போய் டைலாக் படிக்கிறேன். இவ்வளோ பெரிய டைலாக். ஒரு லாயர் படிச்சுக்கிட்டே இருக்கேன், மேக்கப் போட்டுக்கிட்டே அப்படின்னாரு. என்ன இப்படி நிற்கிறேன். ரொம்ப இல்லை இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை சார் நீங்கள் லாயர். சரி, அதுக்காக இவ்வளோதான். ரொம்ப இல்லை அப்படின்னு திரும்பி கேட்குறாரு. எனக்கு ரொம்பன்னு சொல்லவும் முடியலை. இல்லை சார் கரெக்டாக இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லவும் முடியல. ஏன்னா ஆப்ட்ராயர் போட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்கன்னு நான் கொடி கட்டினவன். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஆப்ட்ராயர் போட்டு உங்களுக்கு கத்தினவன் சார் நான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ போய் நம்ம எப்படா இல்லை இல்லை இதான் நம்ம சொல்கிறக்கே பேசாமல் வாய மூடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வார்த்தை கேட்குறாரு, திருவோக்கு படிச்சிட்டாரா? படிச்சிட்டார் சார். என்ன சொன்னார்? படிச்சுட்டார் சார், உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அப்போ கரெக்டாக இருக்கும், ஒன்றும் மாற்றாத, நான் ரெடி. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு தடவை தான் என்னடா படித்தோம், இவ்வளோ பெரிய டைலாக்கை நம்ம 2வது தடவை கூட படிக்கலையே. திருலோக்கு ஓகேன்ட்டாரா, அவர் படித்தாரான்னு? படிச்சுட்டார் சார். அப்போ வேண்டாம் விட்டுரு, நான் ரெடி. இப்படி ஒரு கலைஞனை ஒரு தடவை படித்தா அது என்ன என்ன அதாவது ரோபோவா அவர் மிஷினாக எப்படிலாம் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறாரு. அதெல்லாம் கடவுள் அவருக்கு கொடுத்த வரம். இன்னொன்று, தமிழர்களாகிய நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை அவரெல்லாம் நமக்கு கிடைச்சது. அவர் படங்கள்லாம் நம்ம காலத்தில் பார்த்தோம் பாருங்கள், அவரோட சேர்ந்து வாழ்ந்தோம்ல,
அதெல்லாம் இனி அவர் மாதிரி, அதாவது அவருடைய டெடிக்கேஷனில் ஒரு சாதாரண விஷயம்னா கூட, அதாவது மேஜர் வீட்டுக்கு அவர் 3-4 தடவை வந்திருக்கார். நான் தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். மேஜர் அவர் ரொம்ப சாதாரணமாக ஃபோனில் கூப்பிடுவார். நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அவர் ஃபோனில் கூப்பிட்றாரு, நான் எடுத்துட்டேன். எடுத்து மேனோ இஸ் காலிங் சார்னு கேட்டுவிட்டேன். எவன்டாது அப்படி எவன்டாதுன்னாரு. டக்குன்னு ஃபோனை மூடிட்டேன். அந்த எவன்டாதுங்கிறது வாய் தெரிஞ்சு வச்சு. உடனே மேவடிக்கு சொன்னேன், மேஜர் அவர் பேசுகிறாரு, நான் மேனோ இஸ் காலிங்னே கோவம் வந்துருச்சு. உடனே கேட்குறாரு, ஏண்டா யாரில் அது போன வர்றவங்க போகிறவங்களாம் எடுப்பானா, நான் பேசுகிறேன் மேனோ இஸ் காலிங் கேட்குறான்டா அப்படிங்கிறார். அதாவது என் வாய்ஸு தெரியாத அளவுக்கு இருக்கானுங்கிறார். அப்புறம் மேஜர் சொன்னார், இல்லை சார் எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் ரிலேட்டிவ் வந்திருக்கார் சார், அவர் தெரியாமல் எடுத்துட்டேன். ஏன்னா கண்டவெல்லாம் போன எடுக்க விடுங்கடா அப்படி. அப்புறம் சொல்கிறார், காரைக்குடி நான் உன் பேரை சொன்னேன் உனக்கு கிழிச்சு போடுவார், மேனோ இஸ் காலிங் எடுத்துட்டேன். இப்படி அவர் வர்ற ஒரு அவருடைய தம்பி மரணத்துக்கு வர்றாரு. காலையில் 4:15 மணிக்கு வர்றாரு. வந்து என்னடா சின்ன பசங்கள்லாம் போயிட்டானுங்களடா, நான் ஏர்போர்ட்டுக்கு போனால் என்னை தனியாக கார்பெட் விரித்து கூட்டி கொண்டு போய் காரில் ஏற்றுவான்டா. தம்பின்றது யார் சொல்றீங்க? மேஜருடைய தம்பி, மேஜருடைய பாம்பேல ரங்கராஜன் சொல்கிறாரு. என்னடா சின்ன பசங்கள்லாம் போயிட்டானுங்க, என்னை அப்படி கொண்டாந்து ரிசீவ் பண்ணி காரில் ஏற்றி விடுவான்டா அப்படின்னு 2 மணி நேரம் அந்த வீட்டில் இருந்துட்டு போகிறாரு. ஸோ நட்பு கொடுக்குற மரியாதை, அதாவது உங்களை பிடிச்சி போச்சுன்னா அவரை மாதிரி மற்றெல்லாம் மறந்துட்டு நட்பை பாராட்டுறவரை நம்ம பார்த்ததே இல்லை. அதாவது காரியம் முடிகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு காரியம் ஆனோன்னா, அதாவது விகேஆர் போய் எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, பண்ணிட்டார். வடிவு கொலை அப்போ அது இதெல்லாம் ஏபி நாகராஜனோட சேர்ந்து பண்ணிட்டார். அது மாதிரி நிறைய நடிகர்களுக்கு அவர் படம் பண்ணி கொடுத்துருக்காரு, இன்க்ளூடிங் விஜயம்மா வரைக்கும். நான் வாழைப்பெல்லாம் பண்ணி கொடுத்து, அப்போ விஜயம்மாவோட சொன்னாராம், நான் வந்து பிரான் ரோல் பண்ணுறேனே, எதுக்கு ஹீரோ வந்து யாராவது போட்டுக்க. அப்புறம் விஜயம்மா சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் தான் ஹீரோ பண்ணணும், அந்த பிரான் ரோல் ரஜினி பண்ணட்டும். சரி நீ சொல்கிறான்னு பண்ணி, அப்படி நடிகர்கள் எத்தனையோ படம் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ்வி சுப்பையா என்ன பண்ணியிருக்காரு, காவல் தெய்வத்தில் கெஸ்ட் ரோல். உடனே எப்படியோ போய் பண்ணி அவர் ஓகே சுப்பையாருக்காக பண்ணுறேன்னு பண்ணிட்டார். பணம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணிவிட்டார், மேக்கப் ரூமில் ஒரு டிஃபன் பாக்ஸில் காசை வச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப கோவப்பட்டாராம், நான் வேண்டாம்னு சொல்லித்தானே நடிக்க வந்திருக்கேன், அப்புறம் ஏன் பணத்தை உள்ளே வைக்கிறாரு, நான் நடிக்க ஒத்துக்கிட்டா நடிக்கிறேன்ட்டு அந்த பணத்தை விட்டுட்டு வந்துட்டார். ஸோ அவர் அதாவது 420 சவரன் அவருடைய தங்கப்பேனா 2ஐயும் சாத்திரிட்ட கொடுத்தார். எது நம்ம வார் நடந்த சீன வாரில் சீன யுத்தத்தில் கொண்டு போய் கொடுத்தார். அதே மாதிரி பாரதியாருக்கு எட்டயபுரத்தில் மிகப்பெரிய மரியாதை பண்ணி சிலை எடுத்து விழா எடுத்தார். அவர் செய்யணும்னு முடிவெடுத்துட்டா அவர் செய்கிறது பூரா பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயமா இருக்கும். அவர்கிட்ட உள்ள ஒரு அற்புதமான குணம் என்னென்னா, ஒரு நல்ல கலைஞர் சாதாரண ஆளாக இருக்கட்டும் கூப்பிட்டு வச்சு சொல்லும்பார். இது நான் அனுபவித்தது. எனக்கு அவர் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது திருலோக் சாரோட ட்ராவல் பண்ணுவார், போய் அசோக் ஹோட்டலில் தங்கியிருப்போம், சாயந்தரம் போய் பார்ப்போம். ரொம்ப திருலோக் உட்கார். அப்படி கமலம்மா அவருக்கு வேண்டியதை அங்கே குக் பண்ணுவாங்க, ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு அதை கொடு இதை கொடு அப்படி இருப்பார். பெங்களூரில் பெங்களூரில் அதை கொடுக்க சொல்லுவார். காரைக்குடி திருலோக்கெல்லாம் வந்திருக்காரு ஏதாவது கொடு அப்படிம்பார். அது ஹோட்டலில் ஆர்டர் பண்ண மாட்டார், அங்கே பண்ணதை கொடுக்க சொல்லுவார். அதே மாதிரி எத்தனையோ தடவை என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவரை நான் எவ்வளோ எல்லாத்தையும் விட எனக்கு ஃபஸ்ட்டு ஷீல்டு நீங்கள் எழுதின முதல் நாடகம், அதாவது எனக்கு பேர் வாங்கி கொடுத்த நாடகம் அச்சாடி. அது வந்து 1970. அவர் தான் 100ஆவது நாள். அப்பப்போ என்ன பண்ணுவார், மேஜரோட இப்போ ரொம்ப நட்பு இருந்தார். நினச்சா சுந்தரா நான் வர்றேன்டா உன் நாடகத்துக்கு, சும்மா வந்து உட்காந்துருப்பார். ஒரு 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் வர்றேன்டா அப்படி இன்டர்வல் போயிடுவார். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். 100ஆவது நாளைக்கு வர்றாரு. அவரும் சாவுத்திரி அம்மாவும் உட்காந்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தோன்னே அப்போ பேசுகிறாரு. பானுமதி அவர்கிட்ட இருந்து அந்த நடிகை தானே, சிவாஜி நாடகம். அந்த பானுமதி தான் என் ட்ராமாவில் மேஜருக்கு தங்க நடிக்குது. அப்போ அந்த பானுமதியை பார்த்து சொல்கிறாரு, உன்னை மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொன்று இருப்பேன். இப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா, எனக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு நீ அப்படின்னு மைக்கில் சொல்கிறாரு. நடிப்பை பாராட்டுறாரு. அப்படி நடித்தாவ
இவ்வளோ மாதிரி தங்கச்சி இருந்தால் நான் கழுத்தை வச்சு கொண்டு விடுவேன்னாரு. அப்போ எல்லாம் முடிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எனக்கு ஷீல்டு கொடுத்துட்டாரு. நான் போய் ஓரமானிட்டேன். எல்லாம் இன்னொன்று இப்படிங்கிறாரு. எல்லாம் என்னங்கிறாங்க. மேஜர் கேட்குறாரு, என்ன சார்ங்கிறார். இருடா இப்படியே எங்கேயும் பார்க்குறாரு. இல்லை என்ன சார் ரைட்டர் எங்கடா அப்படிங்கிறாரு. நான் அப்போ ஆரம்ப காலம், நம்மலாம் சிவாஜி சாருக்கு பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு நம்ம அன்றைக்கி என்ன இருக்குது. அப்படி ஓரமாக நின்னேன். கூப்பிட்டாரு அப்படின்னாரு. போனேன். நான் கொடுத்த ஷீல்டு எங்கேன்னாரு. அங்கே வச்சுருக்கேன் சார். அதுக்குள்ளே வச்சுட்டே நீ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. எடுத்துகிட்டு வந்தேன். என் பக்கத்தில் நின்னேன். 10 பேர் நிற்கிறாங்க கேமரா வச்சுக்கிட்டு. இப்போ எடுங்கய்யா. ஏயா ரைட்டரை விட்டுட்டு என்னையும் சுந்தரராஜனை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ பேர் கை தட்டினானே, அவன் எழுதாமல் அவன் நடிப்பானா? ரைட்டரை முதல்ல மதிங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டருக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 படத்தையும் தனியாக போட்டிங்கன்னா 150 மாதிரி இருக்கும். அவர் கேரக்டரை செலக்ட் பண்ணுறது சாதாரண. அவரோட நான் ஒரு கதையை சொல்லிவிட்டு அவர் 10 நிமிஷத்துக்குள்ளே இது போடு, அதுக்கு அவனை போடு, இதுக்கு போடு, கரெக்டாக ஒரு டிசைன் பண்ணிட்டார். அது அவர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி. ஒரு ரைட்டர் கதையை ஒரு தடவை கேட்டால் போதும், அந்த இடத்துல செட்டில் ஆகிடுவார். இது நான் அவர்கிட்ட அனுபவிச்சது. அதெல்லாம் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தளையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.